friends, welcome to 3 days 3 topics. நாளைக்கு தீபாவளி. ஸோ எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. எல்லாரும் ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாரும் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு சாரீ பாக்ஸ் கண்டிப்பாக மீதி இருக்கும். அதை வச்சு தான் ரிவ்யூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது செய்கிறதுக்கு நமக்கு 3 பாக்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ 3 பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து நான் ஏற்கனவே ஸ்டெப் ஆர்கனைசர் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சாரீ பாக்ஸில் எப்படி ஸ்டெப் ஆர்கனைசர் செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் நியூஸ் பேப்பரை அந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும், உள்ளே இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு அந்த பாக்ஸை போட்டு மூடிடுங்க. இதே மாதிரியே நம்ம 3 பாக்ஸுக்கும் உள்ளார நியூஸ் பேப்பரை ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸ் மேலே இன்னொரு பாக்ஸை வந்து ஒட்ட போகிறோம். நீங்கள் ஃபெஃபிகால் வேணாலும் போட்டு ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா டபுள் சைட் டேப் வேணாலும் போட்டு ஒட்டிக்கலாம். உங்களோட பாக்ஸ் வந்து எந்த அகலத்துக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஒட்டிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டபுள் சைட் டேப் போட்டு தான் ஒட்டுறேன். நீங்கள் ஃபெஃபிகால் ஒட்டினீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இந்த மாதிரி செலோ டேப் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு இன்னொரு பாக்ஸை மேலே ஒட்டிடுங்க. இப்போது அதே மாதிரியே இன்னொரு பாக்ஸ் மேலேயும் அந்த டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு இன்னொரு பாக்ஸை ஒட்டிக்கலாம். இந்த ஆர்கனைசர் செய்கிறது ரொம்பவே சிம்பிள். ஆனால் இதோட இது வந்துட்டு யூஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஈஸியாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து 3 ஸ்டெப் ஆர்கனைசர் வந்து எனக்கு 3 வேணும் அப்படின்றதுனால நான் 3 பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போது பின்னாடி, அதாவது பின் பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சோ இல்லை வாட்டர் கேனை கட் பண்ணி வச்சோ ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு அட்டைப்பேட்டி இருந்துச்சு. ஸோ அதை வந்து பின்னாடி வச்சுட்டு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுறேன். இப்போது அந்த பாக்ஸுக்கும் அந்த சாரீ பாக்ஸுக்கும் இடையில அந்த கேப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போது ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டெப் ஆர்கனைசர் தூக்கி போடுற ஒரு சாரீ பாக்ஸை வச்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பேப்பர் போட்டுக்கலாம், இல்லை A4 ஷீட் போட்டு ஒட்டிக்கலாம், இல்லை பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். இப்போது நான் இது மேலே பாட்டில்ஸ் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ பாட்டில்ஸ் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்றத பாருங்கள். அதுவும் இல்லாமல் எது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போது நான் 2 ரோவில் வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஓப்பன் டைப்பில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் என்ன போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே கூட பாட்டில்ஸ் அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒரு சாரீ பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த சாரீ பாக்ஸோட பாட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டை, வேஸ்ட் அட்டை இருக்குல்ல, அட்டைப்பெட்டியோட அட்டை, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்ட் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதில் ஃபெஃபி பாண்ட் இல்லை ஃபெஃபிகால் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போது நம்ம ஹாய் சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் ரமேஷ் சுகுணா சிஸ்டர், லீவா, காவ்யா, சித்ரா உதயகுமார், கீதா ஜனனி, நித்யா, மகா, லதா, ஜனனி ரஞ்சனா, நவீனா, BS ஒயிட் ஈகிள், நிரஞ்சனா, பிரபாவதி, கஜா, தர்ணிகாஸ்ரீ, நிரஞ்சனா, அஷியா, மேகவர்ஷனா, நித்திலன், தீபா, நிலவன், அபிவெங்கட், ஜெயஸ்ரீ, கனிமொழி, ரக்ஷிதா, பிரியா, ரோஹித், சபிதா, சாம்வேல், ஹமிதா, ரோஷன், பார்த்தினி, நித்யா, நர்மதா, லினாகு, சபர்ணா, பெருமாளப்பூ. உங்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஹாய். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியுது. நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்டில் எனக்கு ஹாய் சொல்லலை, மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப சாரி. நான் முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப சாரி. இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரி பார்ட்டிஷன் வேணுமோ நீங்கள் வந்து கார்ட்போர்டில் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிடுங்க. நீங்கள் 4 பார்ட்டிஷன் 5 பார்ட்டிஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஆர்கனைசர் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது என்னோடய சிஸ்டர் வந்து ஏற்கனவே ஆன்லைனில் இந்த ஆர்கனைசர் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் இந்த ஆர்கனைசர் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் நம்மளோட தோடு எல்லாத்தையும் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காசு கொடுத்து ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இல்லை தோடு மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட சில்ட்ரன்ஸோட ரப்பர், எரேசர் ரெண்டுமே ஒன்று தான், ஷார்ப்னர், ரப்பர், அது மாதிரி உங்களுக்கு சின்ன பொருள் எல்லாமே அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடியா நம்பர் 3.
நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நமக்கு 2 பாக்ஸ், அதாவது ஒரு பாக்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட் ரின் பாட்டில் இருந்துச்சுன்னா போதும். நிறைய பேர் வந்து கம்ஃபர்ட் பாட்டில் நிறையா இருக்குது, ஏதாவது ரீயூஸ் ஐடியா சொல்லுங்கன்னு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் அந்த 4 பாட்டில் அந்த ரின் எடுத்திருக்கேன் இல்லையா, அதோட மேல் ஸ்டிக்கர் எல்லாத்தையும் நான் வந்து கிழிச்சு எடுத்துட்றேன். இப்போது நான் 4மே வந்து கிழிச்சு எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரின் பாட்டிலோட பாட்டம் இருக்குல்ல, அந்த பாட்டமில் வந்துட்டு ஃபெஃபிபாண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அக்கா எங்களோட ஆர்கனைசர்ஸ்லாம், அதாவது திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆர்கனைசர் போடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, எங்களோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்கூல் மெட்டீரியல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி 4 பாட்டம்லேயும் ஒட்டிட்டு நான் வந்து 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலேயும் இதே மாதிரியே ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபெஃபிபாண்ட் வந்து நிறைய பேர் ரேட் கேட்டிருந்தீங்க. அதோட ரேட் வந்து 20 ருபீஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. இப்போது அது மேலே அதோட மேல் பாக்ஸை வந்து வச்சு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரேக் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். நீங்கள் இதை 3 ரேக்காக கூட செஞ்சு வச்சுக்கலாம். 2 தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை கலர் ஷீட் போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எந்த டெக்கரேஷன்ஸும் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் உங்களோட ஸ்டடி ரூமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பென், பென்சில், க்ரையான்ஸ் அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி மெடிசன் பாட்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெடிசன்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தூக்கி போடுற பாக்ஸை வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் ஒரு சைடு, அதாவது சைட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சைட் போர்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நாளைக்கு தீபாவளி. ஸோ எல்லோரும் தீபாவளியை ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. நீங்கள் கிராக்கர்ஸ் ஃபயர் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபயர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருமே நீங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டிங்களா, என்ன ஸ்பெஷலாக செஞ்சுருக்கீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த போர்ஷன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கட் பண்ண போர்ஷனில் அந்த மீதி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கைப்பிடி மாதிரி வளைச்சி ஃபெஃபிபாண்ட் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போது இது மாதிரி ஹேண்டில் மாதிரி ஃபெஃபிபாண்ட் போட்டு 2 சைடும் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேண்டில் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டேன். நம்மளோட பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். இப்போது இந்த பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பாக்ஸோட அடிப்பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸை வந்து கீழே ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஃபெஃபிபாண்ட் தான் ஒட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மல் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணாலும் அது சூப்பராக வந்து ஒட்டிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டினாலும் அது ஒட்டிடும். நம்மளோட சேனலில் நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டு நான் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது நல்லா வந்து காஞ்சிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட கீழே வந்து அந்த ட்ராயர் மாதிரி இருக்கிறது ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி மேல் போர்ஷனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து ஃப்ரீயாகவே இருக்கு இல்லையா, அந்த மேல் போர்ஷனையும் ஏதாவது வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப் இருக்குல்ல, அதை வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அந்த மேலே உங்களுக்கு எத்தனை அந்த மாதிரி பேப்பர் கப் வேணுமோ நீங்கள் அத்தனை வந்து ஒட்டி வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நாங்கள் செய்கிற கிராஃப்ட்டை உங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்மளோட சேனல் ஹோம் பேஜில் அபவுட் செக்ஷனில் போய் பாருங்கள். நம்ம சேனலோட மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் செய்கிற கிராஃப்ட்டை ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அந்த ஃபோட்டோஸை இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ இந்த சைடு பேப்பர் கப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இன்னொரு சைடு வந்து இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நீளத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற பாக்ஸையும் அதுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்ட்டிஷன் மாதிரி 2 பாக்ஸ் வந்து கிடச்சிரும். இதையும் வந்து ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது, அதை வந்து இந்த சைடில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் எத்தனை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ட்ராயரோட நம்மளோட ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களோட கிராஃப்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தனித்தனியாக ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் வந்து செலோ டேப்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டிருக்கேன். அப்புறம் பெயிண்ட்ஸு, கிளாஸ் பெயிண்டிங் எல்லாம் இந்த இதில் வச்சுருக்கேன்.
இதில் வந்து க்ரையான்ஸ், அப்புறம் வந்து ஆயில் பெயிண்டிங், ஸ்கெட்சு, கிளிட்டர், சிசர், இது எல்லாமே இதில் வச்சுட்டேன். கீழே இருக்கிற ட்ராயரில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிட்டர் ஷீட், அதுக்கப்புறம் ஒரு புக்கு, அதாவது ட்ராயிங் புக் ஒன்று, அதுக்கப்புறம் A4 ஷீட்ஸ் எல்லாமே இதில் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான். இந்த டிப்பில் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.